ரோகிணி. ஒரு அம்மாவா இந்த சிச்சுவேஷன்ல நீ அவன் கூட இருக்கிறது நல்லதுதான். நீ எல்லாமே சொல்றது கரெக்ட் தான். விளையாதான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. பாப்போம். அப்ப அவருக்கு ஹாலிடே இல்லையா? முக்கியமான கிளைண்ட் போய் ஆகணும்னாரு. சரி போ, கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் கூட இருந்துட்டு போ. முத்தே, என்ன திடீர்னு? அதான் சொன்னேன்டா, வீட்டுல நீ பாம்பு வந்துச்சுன்னு. ஆமா. அதனால குலதெய்வங்களுக்கு போகணும்னா அம்மா சொன்ன. ஏர் வண்டி ஓட்டும் போதே தெரியல, நல்லா தெம்பாதான் இருக்கா நீங்க. அதுக்குள்ள கல்யாண வாழ்க்கையில எதுவும் பிரச்சனையா, சண்டை வந்துருச்சா? அதெல்லாம் இல்லண்ணே, காலத்துல குழந்தை பெற்றுக்கிறது தள்ளி போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வர சகஜம் தான்டா. உங்கள்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன். அப்படியாடா? ஆமாண்ணே, நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா பாத்துப்பீங்க. அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியாது, அதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான. நான் எப்படி பார்த்தா எனக்கு சவாரி கொடுத்துருக்கிற, உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. 2-3 நாள் இந்த சவாரி ஓட்டினா கொஞ்சம் கையில காசு நிக்கும். பரவாயில்ல, விசேஷம் ரொம்ப நாள் ஆச்சு. பேசுறேன். சொல்லுங்க சேந்தனே, எப்படி இருக்கீங்க? தாத்தா பாட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? சொல்றீங்கண்ணே, என்னாச்சுண்ணே? கெடு ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் இப்ப படுத்த படுக்கே ஆயிட்டாங்க. ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? டாக்டர் கிட்ட வைத்தியம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்க மனசுக்கு எதுவும் ஆகுதுண்ணே? உங்க 2 பேரையும் பாக்கணும்னு அவங்க மனசுல ஆசை இருக்கு. எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான சவாரி 3 நாளைக்கு கிடைச்சிருக்கு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா பாவம், உங்க ஒய்ஃப வந்துட்டு போறதுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கு. தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரரு சேது ஒன்னு போன் பண்ணியிருந்தாப்ல. ஐயோ பாவங்க, நானே ரொம்ப நாளா அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. வந்துருவா. ஆமா மீனா, பாட்டி கடைசி காலத்துல நம்மள பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம சொந்த தாத்தா பாட்டி மாதிரிங்க அவங்க. அவங்க உடம்பு முடியாம இருக்கிறப்ப எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பாத்து பத்திரம் 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பாத்துக்கிறேங்க. நல்லா படிக்கிறமா, இது மாதிரி அடிக்கடி பார்க்கலாமா? அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சாப்பிட போ. என்னம்மா இது பேசணும்னு சொன்னேன், இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய குடுத்துட்டு போயிட்டான்ல. அவர் போன் பண்ணிருந்தாரு. அவரும் அவர் சம்சாரமும் சென்னை வந்திருக்காங்களாம், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்கிட்ட எதுக்கு அவங்க பேசணும்? எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை என் தலையில கட்டி வச்சேன். நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. இப்ப அவங்க தப்பா உணர்ந்து உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோம்னு அவங்க மனசுல தோணி இருக்கு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கும் கல்யாணி.